வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண டேரக்டர் மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு நோவார் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒரு நெக்ஸ்ட் மாடர்ன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது தெரியுது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பர்டிகுலர் அந்த காமெடியன் ஒருத்தர் பண்ணியிருந்தார், ரொம்ப ஹிலாரியஸ் இருந்துச்சு. படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் ரொம்ப ஹிலாரியஸ் இருந்துச்சு. ஐ திங்க் திஸ் மூவி வில் பி அ பிக் ஹிட். புலி பிடிக்கணும்னா ஆடு வேணும், ஆடு காலிங் புலி. உங்கள் அன்பு புதல்வன் கார்த்தியை கடத்தி விட்டோம் ஐயா. மாநகரம், நம்ம சென்னை மாநகரத்தை பற்றியான ஒரு படம். ஒரு சென்னையை பற்றியும் சென்னை மனிதர்களை பற்றியும் விதவிதமான பல கேரக்டர்கள் எடுத்துக்கிட்டு அழகாக பண்ணியிருக்கார் இயக்குனர். உண்மையிலேயே அந்த 2 ஹீரோவும் அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பொதுவாக சென்னை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் மெரினாவிலே வணக்கம் வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு பாட்டு எழுதினேன். இது சென்னையை பற்றியான ஒரு ராங்கான படமும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். போக நம்ம சென்னையை பற்றியான ஒரு படம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. எஸ்ஆர் பிரபு சாருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி புதுசாக புது டீமை வச்சுக்கிட்டு உருவாக்குனதுக்கு கண்டிப்பாக இது எல்லோரும் சென்னையில் உள்ளவங்க மட்டும் இல்லை, எல்லா மாநகரத்துலேயும் எல்லா நகரத்துலையும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சென்னை மாநகரம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு படமாக, புது அனுபவத்தை, ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோட படம் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. மாநகரம் வித்தியாசமான ஒரு திரைக்கதை. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஸ்ரீ வில்லும்பு படத்தில் எங்களுடைய ப்ரொடக்ஷனில் ஹீரோவாக நடித்தார். சந்தீப் அறம் செய்து பழகு என்னுடைய அடுத்த படத்துடைய ஹீரோ. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு ஒரு டைரக்டராக ஃபில்ம் மேக்கிங்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஆர் பிரபு மாயா ஜோக்கருக்கு அப்புறம் அவருடைய 3வது வெற்றி படமாக இது அமையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். கவுன்சிலர்லேருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லாரையும் நடக்க விட்டுக்கிறான். மொத்தம் மெட்ராஸில் எந்த இடத்துல டீல் முடிக்கிறனாலும் அவன் தான்ப்பா. ரொம்ப நல்லா இருக்குது, சம படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக ரசிகர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இது இருக்கும். எல்லாரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, டைரக்டரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, முக்கியமாக ஆர்டிஸ்டோட ஆக்டிங் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓவரால் படம் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. வணக்கம், நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். இப்போ தான் மாநகரம் படம் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் இந்த படம் 4 ஸ்டோரிஸ் பேரலாக ஓடுது. அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக 4 ஸ்டோரி ஆனதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது கதை. முனிஷ்காந்தோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி படத்தில் அவங்க ஒரு ஒரு கோக்கியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். ஆக்சுவலி படம் முடித்ததும் தி என்டையர் தியேட்டர் வாஸ் கிளாப்பிங். ஸோ கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தயவு செய்து சூரிய உதயத்துக்கு முன் 1 கோடி ரூபாய் ரொக்கப்படம் தந்தால் விட்டு விடுவோம் ஐயா. இன்னொரு ஆரண்ய காண்டன் மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தது. கேங்ஸ்டர் படம் சூப்பர். மாநகரம் படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம். சூப்பர் ஃபில்ம், லோகேஷோட டெபியூ ஃபில்ம், பட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கலி சூப்பர் ஃபில்ம். கண்டிப்பாக படம் தேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. மாநகரம் திரைப்படம் ரொம்ப நல்ல படம், மிகச்சிறப்பான திரைக்கதை. படத்தோட பெரிய பலமே இந்த படத்தோட திரைக்கதை தான். மிகச்சிறப்பாக இருந்துச்சு, எல்லோரும் பார்க்கணும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். மெட்ராஸு ஏசி ரூமில் வேலை, 25,000 சம்பளம்னா அந்தஸ்தே மாறுது. மாநகரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். ஆக்சுவலாக எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூசர், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ், அவங்க படம் எல்லாமே மாயா, ஜோக்கர், ஸோ இது மாதிரி ஒரு தரமான படங்கள் எடுத்த கம்பெனி. ஸோ அதுலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ்ஆர் பிரபு அவருடைய கதை செலெக்ஷன் எல்லாமே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லோகேஷ் டைரக்டர் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளே. இதில் எல்லாமே ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த அந்த சின்ன பையன் மாஸ்டர் அமரேஷ் என் சிஸ்டருடைய பையன். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு. ஓல்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். மேக்கிங்காக இருக்கட்டும் சரி, படத்துடைய கண்டென்ட்டு, அந்த ப்ளே எக்ஸிக்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அருமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குட் லக் டு த ஹோல் டீம். காலேஜில் ப்ரப்போஸ் பண்ண போவே நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது. மாநகரம் உண்மையிலே ரொம்ப ஒரு புதுமையான ஒரு அழகான முயற்சி. ரொம்ப ஒரு கிரிப்பிங்கான ஃபில்ம் அது. எனக்கு ரொம்ப படத்தில் பிடிச்ச விஷயம் படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்தம் இத்தனை நல்ல நடிகர்கள் ஒரே படத்தில் பார்க்க ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அது. படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ங்க. த்ரில்லர் அண்ட் தென் எவ்ரி திங் இஸ் வெரி வெரி குட். ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல த்ரில்லர் கிரியேட் பண்ணியிருக்காரு. வெரி குட் டைரக்ஷன். ஹாய் இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் ஆனந்த் சங்கர். இப்போ தான் மாநகரம் படம் ப்ரீமியர் பார்த்துட்டு வரேன்.
ஃபேபுலஸ்லி கனெக்டட். ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே வந்து எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணியிருக்காரு. இட்ஸ் an experience that everybody have to watch. It's amazing. அவன் மட்டும் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவன் மூஞ்சி நாசமாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஹாய், இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ தான் மாநகரம் படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். அண்ட் அமேசிங் ப்ரீமியர். ஐ திங்க் ஒரு ரொம்ப ஹோல்சம் ஃபிலிமாக இருந்திருக்கு. ஜென்வின்லி ஒரு டீம் எஃபர்ட். இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க் கதையை சொல்கிறது இஸ் வெரி டஃப் டு டூ ஆன் ஸ்க்ரீன். டைரக்டர் அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் கூடவே ஒரு என்டையர் டீம் ஆஃப் தி எடிட்டர், ஆஃப் தி சினிமாட்டோகிராஃபர், கிரேட் ஒர்க் பை தி ஆக்டர்ஸ். எனக்கு ரொம்ப மனசுக்கு கவர்ந்தது வாஸ் தி மியூசிக் ஆஃப் தி ஃபிலிம். ஜாவேத் ரியாஸ், God bless you Bhaijan, and I wish the entire team all the very best, and ஒரு நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ரசிப்பீங்க. ஹலோ, இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மாநகரம் ப்ரிவ்யூ ஷோக்கு வந்திருக்கேன். நான் அருண் வைத்தியநாதன் பேசுகிறேன். ரொம்ப நல்லா இருக்க படம். ஸ்ரீ அண்ட் சுதீப் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே, ரொம்ப எடிட்டிங் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நானா நேரில் வந்து பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போற வரைக்கும் நீ உயிரோட இரு. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, நான் டைரக்டர் கௌரவ நாராயணன் பேசுகிறேன். இப்போ மாநகரம் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே வாஸ் அப்சல்யூட்லி எக்ஸலண்ட். என்னென்னா ஒரு 4 கேரக்டரோட லைஃப்பில் எப்படி விதி விளையாடுது, ஹவு த இன்சிடென்ட்ஸ் ஆர் பைண்டிங் த 4 கேரக்டர்ஸ், இதுவரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மாநகரம் படம் பார்த்துட்டு வெளில வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னோட ஒரு நண்பர் எஸ்ஆர் பிரபு. உண்மையிலே அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. இந்த படத்தோட டைரக்டர் இந்த லோகேஷ் இதான் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஒரு ப்ரில்லியண்ட்டான அட்டெம்ப்ட்டு. சென்னை லைஃப் ஸ்டைலில் ஒரு 4 கேரக்டரோடைய லைஃப் ஸ்டைலில் ஒரே ஒரு கோட்டில் கொண்டு போகிறதுன்றது, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுன்றது பெரிய விஷயம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.